ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பசங்களை வந்து யோகா சொல்லி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன் நேற்று ஈவினிங்காக. கரெக்டான டைமுக்கு பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டாங்க. அவங்கள வச்சு காலையில் பார்த்திங்கனாக்கா யோகா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சமைக்கிற வேலை இருந்தது. அதெல்லாம் தான் பண்ணேன். அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இப்போது. இப்போ பசங்க பார்த்திங்கனாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்த நாள் வந்து அவங்க பண்ணணும். அதுக்கான ஒரு முயற்சி என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கா, ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க எந்த மெத்தடில் கேட்குறாங்களோ அந்த மெத்தட்லேயே மாற்றி அவங்களுக்கு பண்ண சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அப்போ சொன்னேன், நாளைக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னாக்கா யோகாலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மெடிடேஷன் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கா ஒரு சில பேர் 2 பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கப்புறம் தெரிஞ்சு பசங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் குக் பண்ணுற வேலை இருந்தது. ஹர்ஷன்ட்ட சொல்லிவிட்டு நான் குக் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். சரி ரிலாக்ஸாக படுத்துருங்க, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்துட்டு திரும்பி போய் பார்க்குறேன். மறுபடியும் பார்த்திங்கன்னாக்கா ஒரு 1/2 hour பசங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மேட்டில் இருந்தபடியே தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் யாரையுமே போய் நான் டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரையும் எழுப்பி விட்டுட்டு பசங்களுக்கு வந்து ஒரு சில பிரிண்ட் அவுட்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த பிரிண்ட் அவுட்லாம் நான் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மூவி வந்து பார்க்குறதுக்காக கேட்டிருந்தாங்க. அதனால் என்னோடய கிச்சன் வேலையும் முடிச்சுட்டு பசங்களுக்கான வேலையும் பார்த்திங்கன்னா இடையில பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் போச்சு எனக்கு மதியானம் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஹர்ஷன் அப்போ வர டைமுங்கிறதுனால எல்லாமே குயிக்காக பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா ஹர்ஷன் அப்பா ஒரு பெரிய கவரோடு வந்திருந்தாங்க. என்னென்னு பார்த்தாக்கா எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆமா. அவங்களே வந்து ஆர்டர் பண்ணி சோஃபா கவரு, அதுக்கப்புறம் பெட் கவரு, எனக்கு ஒரு பிளேட் ஸ்டாண்டு கேட்டிருந்தேன். அது வந்து நான் டைரெக்டாக போய் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆப் மூலயமா போட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. நான் எப்போவுமே வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டேன். எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்குறதுலலாம் எனக்கு எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சில பேர் அதுலேயே இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா குவாலிட்டிலாம் செக் பண்ணி வாங்குவாங்க. எனக்கு அதை பற்றி ஐடியாலாம் ஒன்றும் இல்லைங்கிறதுனால நான் டேரெக்டாக போய் வாங்குறது தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இவங்ககிட்டே அதான் சொல்லிட்டு இருந்தேன். போய் 2-3 இடத்துல பார்த்தோம்போது எங்களுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்போ இவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுனால இவங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெட் கவர் வந்து நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ரொம்பவும் அழகாகவும் இருக்குது, நல்ல கலராகவும் இருந்தது. அதுக்குன்னா நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் வந்து வீடியோவில் காமிச்சதும் இதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் மெட்டல், இது மட்டும்தான் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இதில் தண்ணியெலாம் இப்போ நம்ம பிளேட் இங்கே வாஷ் பண்ணிவிட்டு வச்சோன்னாக்கா இந்த தண்ணியெலாம் வந்து இங்கே வரும் இல்லையா, ட்ரைன் ஆகி இங்கே வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணி வந்து ஒரு சின்ன அவுட்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அவுட்லெட் வழியாக வந்து வெளியில் வரும். அது மட்டும்தான் இதில் இப்போ ப்ளஸ்ஸு. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கனாக்கா இங்கே நைஃபெல்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான். என்கிட்ட ரொம்ப நிறைய திங்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் திங்ஸையும் மறுபடியும் எடுத்து எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். இது எதுவுமே பார்த்திங்கனாக்கா இங்கே எதுவும் வாங்கினதில்லை. அதுக்கப்புறம் ஹர்ஷனும் தஷ்வினும் கொஞ்ச நேரம் ட்ராயிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே நான் தூங்க வச்சுட்டேன். தூங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு 7 o'clock எழுந்து அவங்க அப்பா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே கார்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னாக்கா நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். இப்படி தான் போச்சு எங்களுக்கு இந்த ஃபுல் டேவும்.